குறள் கூறும் அறம். இனியவை கூறல் பார்த்து வருகிறோம். சீதையும் விபீஷணனும் கூறிய இனிய சொற்கள் ராவணனிடம் எடுபடவில்லை என்பதை சென்ற பகுதியில் பார்த்தோம். மற்றும் ஒரு நிகழ்வு. இது திரிசடை என்ற அரக்கியின் இனிய சொற்கள் சீதையை காப்பாற்றும் விதமாக கூறப்படுகிறது. அசோகவனத்தில் அரக்கிகள் ராவணன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சீதையை கடித்து தின்று விடுவோம் என்று பலவாறாக சொல்லி மிரட்டுகின்றனர். தகாததை சொல்லி துன்புறுத்துகின்றனர். அப்போது திரிசடை என்பவள் தான் கண்ட கனவினை சொல்லுகிறாள். விடியற்காலையில் கண்ட கனவு அப்படியே நடக்கும் என்ற தங்கள் நம்பிக்கையை சொல்லி அச்சுறுத்தும் அரக்கிகளை தன் பக்கம் இழுக்கிறாள். தான் கண்ட கனவில் அரக்கர்கள் அழிவதையும் சீதையின் கணவனான ராமனின் மங்களத்தையும் தெரிவிக்கிறாள். ராமன், லக்ஷ்மணன், சீதை மூவரும் விமானத்தில் வடக்கே செல்வதாகவும் ராவணன் அலரிப்பூ மாலையால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் தலையை மொட்டையடித்து கொண்டு சிவந்த ஆடையை உடுத்தி கொண்டு கீழே விழுந்ததாகவும் பிறகு அவனே கழுதை மீது ஏறிக்கொண்டு தென் திசை நோக்கி சென்றதாகவும் போன்ற நீண்ட கனவினை சொல்லி அரக்கைகளை நல்வழிப்படுத்துகிறாள். ஆகவே நீங்கள் இனி சீதையை பார்த்து கடித்து தின்று விடுவேன், வெட்டுவேன், குத்துவேன் என்றெல்லாம் பேசாதீர்கள். அவளோடு நல்ல வார்த்தையை பேசுங்கள், சமாதானமாக போங்கள், மன்னிப்பு கோருங்கள், சரணாகதி செய்யுங்கள், அவள் நம்மை காப்பாள் என்று கூறி திரிசடை சரணாகதி செய்கிறாள். மரத்தின் மீது மறைந்திருந்த அனுமன் அனைத்தையும் கேட்கிறான். சீதை படும் கடும் துன்பத்தைக் கண்டு சீதைக்கு ஆறுதல் கூறும் விதமாக அடிக்கிளையில் அமர்ந்து அருகில் பேசுவது போல் இனிதாக பேசத் தொடங்குகிறான். ராமகதையை அமிர்த தாரையாக மழை பொழிவது போல சொல்மாறி பொழிகிறான். தசரதிடமிருந்து தொடங்கி தான் கடல் தாண்டி அசோகவனம் வந்தது வரை இராமாயண கதையை தானே பேசுகிறான். வால்மீகி கூற்றுப்படி ராமகதை படிப்பதற்கும் பாடுவதற்கும் எப்படி இனியதோ அதே போன்று கேட்பதற்கும் இனியதாம். ராமகதையை கேட்ட மாத்திரத்தில் மனதில் இன்பம் சுரக்கிறது சீதைக்கு. அத்தகைய ராமசரிதியை இனிமையாக சொன்னான் அனுமன். கேட்ட சீதை உயிர் துறக்கும் எண்ணத்தை விட்டாள். மேலும் கீழும் பார்த்தாள். இனிமையான வார்த்தைகளை கூறி என் உயிரை மீட்டவன் யார் என்று சுற்றுமுற்றும் தேட பக்கவாட்டு கிளையில் அதி புத்திசாலியான அனுமனை பார்த்தாள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பர். முகத்தை காட்டிலும் அறிவு மிக்கது எதுவுமே இல்லை. ஏனெனில் மனம் மகிழ்ந்தால் முகம் மலர்ச்சியை அடையுமாம். இப்போது அனுமன் சீதையை பார்த்து சொல்கிறான், இனி இந்த க்ஷணத்திலிருந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் தொலைந்தன. அதை நீயே உணர்வாய். நான் போய் சொன்னதும் அவ்வீரர்கள் சில நாட்களில் இலங்கையில் உள்ள அரக்கர்களை சாம்பலாக்கி விடுவார்கள். இதில் சந்தேகமே இல்லை. 4 பக்கங்களிலும் ராமன் வருவானோ என்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறாயே, அவன் நிச்சயம் வருவான் என்று ராமநாமத்தை சொல்லி சீதைக்கு உயிரையே மீட்டு தரும் அளவுக்கு அனுமனின் வார்த்தைகள் இனிமையாக இருந்தனவாம். இனிமையான வார்த்தை பிராட்டியின் இன்னுயிரை காத்ததாம். நல்லனவற்றை அறிந்து இனிமையாக சொன்னால் தீமை அழியும், நன்மை பெருகும் என்ற வள்ளுவனின் கூற்று இங்கே மெய்யானது. ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.